ஹாய் ஸ்ரீ விச்சினியில் தன்னை வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் நோட்ஸ் எப்படி எடுக்கிறீங்க அண்ட் இது வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நோட்ஸ் எப்படி எடுப்பேங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன எடுத்தேன் அப்படின்னா, வரலாற்று பின்னணி இந்திய அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம். அதாவது இந்தியாவில் சட்டம் உருவாக்குறதுக்கான என்ன வரலாறு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வரலாறுனா ஃபஸ்ட்டு இந்தியாவில் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இது நடந்துச்சு. அப்போது அவங்க எப்போ வந்தாங்க நம்ம நாட்டில், எப்போ வந்து பெர்மிஷன் வாங்கி என்னென்ன கட்ட ஆரம்பித்தாங்க அப்படி ஒரு இது. அதுக்கப்புறமா இதில் வந்து மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா அப்படிங்கிற ஏரியாஸை எப்பப்போ வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி வாங்கினாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம், கம்பெனி ஆட்சி அண்ட் ஆங்கிலேயர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவங்க எப்படி திவானி ரைட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் வந்தாங்க. இது வந்து நம்ம ஐஎன்எம்மில் படிப்போம். இருந்தாலும் இது வந்து ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், இப்படிலாம் வந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு நம்ம சில சட்டங்கள் போட்டோம். என்னென்ன சட்டங்கள் போட்டிருப்போம், ரெகுலேஷன் ஆக்ட் வந்து போடுவோம், அதாவது ஒழுங்குமுறை சட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போது அந்த டைமில் யார் வந்துட்டு பிரதமராக இருந்திருப்பாங்க, யார் வந்துட்டு ஆளுநராக இருந்திருப்பாங்க, அதில் என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறமா அதோட சிறப்பம்சங்கள் என்னென்ன இருந்தது அது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிட்ஸ், அதே மாதிரி பிட்ஸ் ஆக்ட்லேயும் அதே மாதிரி தான். பட்டய சட்டம் வந்துட்டு 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து போடுவாங்க. அதில் எத்தனை பட்டய சட்டங்கள் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி லைனாக எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா 1858 இருந்து இந்திய அரசாங்க சட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பட்டய சட்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதிலேருந்து வர்றது எல்லாமே வந்துட்டு இந்திய கவுன்சில் ஆக்டாக இருந்திருக்கும், இந்திய கவுன்சில் சட்டம். அதுக்கப்புறமா கவுன்சில் ஆக்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்திய சுதந்திர சட்டம் வரைக்கும் 1947 வரைக்குமே வந்து இந்த சட்டங்கள் முடிஞ்சுது. இதுக்கு நடுவுலையே தான் வந்து அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு ஒருத்தவங்க ஒன்று பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க, 34ல் எம்என் ராய் பேசினார், 35ல் காங்கிரஸ், 38ல் வந்துட்டு இப்படின்னு சொல்லி எல்லாம் லைனாக எல்லாம் ஒரு தலைவர் என்னென்ன சொன்னாங்க 46 வரைக்கும்ன்றது. ஏன்னா நம்ம 46லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரைட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இந்த சட்டங்கள்லாம் நம்மளுக்கு முன்னாடி வந்துடுச்சுல, அந்த சட்டத்துலேருந்து தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம அதை படிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்துச்சுன்னா அது நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ணோம், அந்த விகிதாச்சார அடிப்படையில் செலக்ட் பண்ணோன்னா அது எப்படி செலக்ட் பண்ணியிருப்போம், சமூகம்னா எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு 389 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் லாஸ்ட்டாக நம்மளுக்கு எப்படி இருந்தாங்க, அப்போ அந்த நிர்ணய சபை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எத்தனை கூட்டங்கள் நடந்துச்சு, அந்த சபையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, ஓகே அதோட பணிகள் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அதில் சில கமிட்டிஸ்லாம் இருந்திருக்கும், மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டிஸ்லாம் என்னென்ன சொன்னாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதில் ஏதாவது நல்லதாக பேசியிருப்பாங்க அது, இல்லைன்னா அது ஏதாவது விமர்சனம் செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் முகப்புரைனா அதில் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி என்னென்ன சொல்லுது நம்ம முகப்புரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு அந்த 9 வார்த்தைகளுக்குமே வந்துட்டு நம்ம நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து இப்படி வந்து பாலிட்டிக்கு நம்ம இந்த ஆஸ்பெக்டில் தான் யோசிக்கணும். என்ன கமிட்டிஸ் போட்டாங்க, அந்த கமிட்டி என்னென்ன சொல்லுது, அதில் யாரெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி. இதுவே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோன்னா ஒன்று எங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, யார் யாருக்கு இடையில் நடந்துச்சு, அதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் இருக்கும், அதனால் என்ன விளைவுகள் இருக்கும், அதனால் என்ன தாக்கங்கள் இருக்கும் சொல்லி அந்த ஆஸ்பெக்டில் நம்ம படிச்சுட்டு எழுதணும். ஸோ நான் இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் இன்கேஸ் ஆஸ்பெக்டில் வந்துட்டு நம்ம பண்ணணும். இன்கேஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னா, ஒருவேளை இந்த நிகழ்வு நடக்காமல் இருந்திருந்தால் நம்மளோட இந்தியாவில் என்னென்ன நடந்திருக்கும். ஸோ இப்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பொருளாதார ரீதியாக என்ன விளைவு இருக்குது, அரசியல் ரீதியாக என்ன விளைவு இருக்குது அப்படின்னு சொல்லி, சமூக ரீதியாக என்ன விளைவு இருக்குது. இந்த 3 ஆஸ்பெக்டில் தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். இது எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எடுத்த உடனே புக்ஸ் படிச்சுட்டே லைனாக நோட்ஸ் எழுதும் போது கிடைக்காது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து சிலபஸில் அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அது எந்த ஏரியாவில் இருக்குங்கிறத பார்த்துட்டு
அத வந்து நீங்க வேர் டூ அதான் எந்த ஏரியாஸ்ல இருக்கு, என்னென்ன புக்ஸ்ல இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து ஒன்ஸ் வச்சுட்டு, எல்லாத்தையும் ஒண்ணா வந்து ஒரு வாட்டி படிக்கணும். படிச்சுட்டு அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான், இந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான என்னால முடிஞ்ச அ எனக்கு தெரிஞ்சத நான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.